Hi everyone, welcome to Shah channel. Today என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா புதினா சப்பாத்தி எப்படி ஈஸியா prepare பண்ணலாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. புதினா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அலசி வச்சிருக்க புதினாவை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி, 3 பல்லு பூண்டு, தேவையான அளவு இஞ்சி துண்டுகள் ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் பியூரி ஃபார்ம்ல. புதினா பியூரியை பவுல்ல மாத்திக்கலாங்க. சுடு தண்ணியில கல்லுப்பு ஆட் பண்ணி கரைச்சு விட்டுக்கலாம். அடுத்தது 200 கிராம் போல கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 25 கிராம் போல கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் புதினா பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா உப்பு தண்ணி தெளிச்சு மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மொத்தமா தண்ணி விட்டு பிசைய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். பூரி சப்பாத்தி எல்லாமே ரொம்ப நல்லா சாஃப்டா வரும். இந்த மாதிரி நல்லா டைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு குக்கிங் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு 40 மினிட்ஸ் போல ரெஸ்ட் விட்டுக்கலாம். 40 மினிட்ஸ் போல ஆகிடுச்சு. புதினா சப்பாத்திக்கு குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி திரட்டிக்கலாம். ஒரு சப்பாத்தியா உருட்டி எடுத்துக்கலாம். மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பால்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். முதல்ல நார்மலா உருட்டி எடுத்துக்கலாங்க. ஓகே, இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்த உடனே இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கலாம். மடிச்சு விட்டுட்டு அகைன் உருட்டிக்கோங்க. சேம் திருப்பி இதே மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. அகைன் இதை ரெண்டா மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சு விட்டுட்டு அகைன் உருட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி உருட்டி எடுத்தாச்சு. இதே போலவே எல்லா சப்பாத்தியும் உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தியை திரட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு சப்பாத்தியா தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல நல்லா சூடாகி வந்த உடனே சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க சப்பாத்தி ஃபுல்லா. சப்பாத்தி சூப்பரா உப்பி வருது பாருங்க. அடுத்தது திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் சிறிதளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதே போல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் 2 பக்கமும். நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் சூப்பராக ஃபாலோ பண்ணி மாவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகி வருங்க சப்பாத்தி. 2 பக்கமும் சப்பாத்தி சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போலவே எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டான லேயராக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. புதினா சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்போ தக்காளி தொக்கு. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் அவுட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சப்பாத்தி சாப்பிட்டா ஹீட் ஆகுது அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சப்பாத்தி ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எந்த இஷ்யூஸுமே இருக்காதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.